கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்கும் சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த செய்தி தயார் செய்யும்போது அநேக குழப்பங்கள் இருக்கும். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு இந்த செய்திக்குள்ளே போகலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். எத்தனை பேருக்கு டெஸ்ட் பிடிக்கும்? உங்களுடைய முகங்கள் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு, இல்லை மிட்டமாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம்ஸாக, டேர்ம் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இல்லை நீங்கள் குழந்தை பருவங்களில் இல்லை பள்ளி நாட்களில் உங்களுக்கு டெஸ்ட் பிடிக்குமா பிடிக்காதா? டெஸ்ட்டு பிடிக்கும். நல்ல ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பிடிக்கும். கொஷின் பேப்பரே தெரியாது, கடினமாக இருக்கும் இல்லை? இன்றைக்கி நம்ம ஒரு சில பாடங்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். சோதனையை குறித்து பாடங்கள் படிக்க இருக்கிறோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்குறீங்க என்பதை நீங்கள் வெளிப்படுத்துங்க தகப்பனே. நான் அல்ல, நீங்கள் பேசுங்க. நாங்கள் அதை கேட்கவும் அதில் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசிக்கவும் எங்களுக்கு பலன் தாங்க தகப்பனே. ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் யாராவது எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. ஓகே, என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. போதும். இப்போ சோதனை அப்படின்னு சொன்னால் அதுவே கடினமாக இருக்கும் இல்லை? யாராவது சோதனை அனுபவிச்சிருக்கீங்களா? சோதனை அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம ஒரு சிறிய ஒரு நோயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கிறது. கடவுளே, ஏன் இந்த சோதனையை, இந்த விபத்தோ இல்லை ஏதோ ஒன்று எனக்கு ஏன் அலோவ் பண்ணீங்க, இதை ஏன் எனக்கு அனுமதித்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். இங்கே என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அதாவது ஒரு சோதனை கிடையாது, எத்தனை சோதனையா? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்போ சோதனை, பலவிதமான சோதனை, அது எல்லா பக்கத்தில் இருந்தும் நமக்கு சோதனை வரும். இந்த சோதனையை கொடுக்கிறது யார்? நம்ம யாரால் சோதிக்கப்படுகிறோம் தெரியுமா? யாரால் சோதிக்கப்படுகிறோம் சொல்லி தெரியுமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஸோ அப்போ நம்ம யார் மூலமாக சோதிக்கப்படுவது இல்லை? தேவனால் நம்ம சோதிக்கப்படுகிறது இல்லை. ஆனால் நம்ம யார்கிட்ட முறையிடுவோம்? கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனையை அனுமதிச்சிங்க? ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதிச்சிங்க? ஏன் எனக்கு இந்த நோயை அனுமதிச்சிங்க? நான் நல்லா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ யார் தான் இதை நம்ம சோதிக்கிறாங்க? 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, நம்ம தான் காரணம் இல்லை? நம்மளுடைய இச்சைகளால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதாவது இந்த சோதனை எளிதான சோதனை கிடையாது. அந்த சோதனை அப்படி இழுக்கவும், அந்த சோதனையில் நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறமா எப்படி இருப்போமா? சிக்குண்டு. சும்மா ஒரு லேசான சோதனையாக இருக்காது. அந்த சோதனையில் நம்ம எப்படி இருப்போமா? சிக்கி கிடப்போமா? சோதிக்கப்படுகிறான்.
15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது நம்ம சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய இச்சையை நிமித்தமாக நம்ம இழுக்கப்பட்டு நம்ம சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் மனிதன். தன்னுடைய இச்சை நிமித்தமாக அது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வசனம் நம்மளுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். யாக்கோபு 1:12 வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை சொல்லினதுக்கு அப்புறமாகத்தான் அவன் எப்படி சோதிக்கப்படுகிறான், யாரால் சோதிக்கப்படுவது இல்லை, தேவனால் அவன் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாகன்னு சொல்லி வசனம் நமக்கு கொடுக்கப்படுது. 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்ம சோதனையை சகிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். நான் இப்போ சொல்ல போகிற அந்த மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் அந்த சோதனையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இது அப்படியே பொருந்தும். யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சோதனை. யோபுக்கு வந்த சோதனை நமக்கு வந்திருந்து நம்ம தாங்கிக் கொள்வோமா? தாங்கிக் கொள்ளவே மாட்டோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோபு வாசிக்கலாமா? யோபு 2வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு பருக்கள் நம்ம உடம்புல ஒரு சிறிய ஒரு புண்ணோ இல்லை ஏதோ ஒரு நமக்கு வலி ஏற்பட்டாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் யோபு பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உடைமைகள், செல்வம் எல்லாத்தையும் அந்த செய்திகள் கேட்கும்போது எப்படி மனம் உடைந்து போயிருப்பான் யோபு. அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, எப்படி சோதனை வருது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை, அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்திருப்போம் என்றால் நம்மளால் கண்டிப்பாக தேவனை விட்டு விலகி இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் யோபு தேவனை என்ன பண்ணல, விட்டு போகவே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒருவேளை அதற்கான பதில் வேறு எங்கேயாவது கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். யோபுனுடைய குமாரர் இறந்து போகிறாங்க இல்லை, ஆனால் மனைவி மட்டும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை. ஏன்னு ஏதாவது தெரியுமா? யோசித்துருக்கீங்களா? யோசித்தது உண்டா? சாத்தான் அனுமதி பெற்று வருவாங்க, பிள்ளையாண்டான் மேல் கை போடாத. அப்போ யோபு அப்படின்னா மனைவியும் யோபுவும் எப்படி வேற வேற மனிதர்களா? அவங்க 2 பேரும் திருமணம் ஆனதுனால ஒரே மாமிசம். ஆனால் அந்த புண்ணு வரும்போது, இப்போ அந்த பாடுகளை படும்போது யோபு மட்டும்தான் அனுபவிக்கிறாப்புல. நல்லா யோசித்து பார்க்கணும், எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்தால் நம்ம அதை தாங்கிக் கொள்ளுவோமா? இன்னொரு நபரை, அதாவது இவர் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம சொல்லுவோம், அவருக்குமே ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? தன்னுடைய சொந்த குமாரனை எப்படி பலியாக கொடுக்க வேண்டும். நம்ம கொடுப்போமா? நான் பிள்ளைகளிடத்தில் கேட்பதுண்டு. நீங்கள் வகுப்பறையில் இருக்கும்போது, இப்போ உங்கள் அப்பாவோ இல்லை உங்களுடைய அம்மாவோ உங்களை பலி செலுத்தணும், உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல நிற்பீங்களா இல்லை ஓடி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை உங்களுக்கு மனசு வருமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனம்.
ஓகே, போதும். நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு யோபுவினுடைய சோதனை நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம். அதே போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாமுக்குரிய சோதனை இல்லை, அதுவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்புறம் ஏன் சோதனை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினால் சோதிக்கப்படுகிறான். இங்கே அநேக காரியங்கள் தானியேல் புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். தானியேல் 1வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்கள். தானியேல் 1 அதிகாரம். தானியேலும் சோதிக்கப்படுகிறார். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. எப்படி சோதனை தானியேலுக்கு வருகிறது? யார் ரொம்ப பலசாலி? அங்கே வெற்றி பெற்றது யார்? தேவனோடு இருந்தவங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்க. ஆபிரகாம் எப்படி வெற்றி பெற்றாங்க? அந்த சோதனையில் எப்படி ஆபிரகாம் வெற்றி பெற்றாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்களா? கீழ்ப்படியலையா? தேவன் தாம் சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அதனால் அதை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார். இங்கேயும் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், அவர்கள் தேவனோடு இருந்ததுனால, ஜெபித்ததுனால அந்த காரியங்களில் வெற்றி பெற முடிந்தது. யோபுவும் அதே போல தான். இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். போதும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? எல்லா காரியங்களிலும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவரும் சோதிக்கப்படுகிறார். அந்த சோதனைகள் அப்படியே பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கலாமே. ஒரு சில காரியங்கள் மட்டும் குறித்து நம்ம போகலாம். ம் ம் 2வது வசனம். ம் ஓகே. இங்கேயும் யார் வராங்கன்னா 3வது வசனத்தில், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, 3வது வசனம் ரொம்ப முக்கியமானது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆனால் அதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, அதற்கு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4வது வசனம் வாசிங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இங்கே வசனத்தை வச்சு சொல்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் சோதனை வரும்போது வசனத்தை வச்சு பேசியிருக்கிறோம்? பேசுனதே கிடையாது. இல்லை, பேசுனதே கிடையாதா? இல்லை பேசியிருக்கீங்களா? நம்ம பேசணும். நான் அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம சோதனை நமக்கு வரும்போது நம்ம யாரை முக்கியமாக வைக்க வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை நம்ம சொல்ல வேண்டும். அதே அதிகாரத்தில் மத்தேயு 4வது அதிகாரத்தில் 5லிருந்து 7 வசனங்களில் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். நம்ம குதிப்போமா? இப்போ நீ உண்மையான அட்வந்த பிள்ளை தானே, இதை நீ செய்வையா அப்படின்னு சொல்ல நம்ம செய்வோமா? திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். இல்லை நான்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் அங்கே இயேசு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்னா 7வது வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்படி ஒவ்வொரு செயலாக அந்த அதிகாரத்தில் அடுத்த ஒரு காரியம் 10வது வசனத்தில் ஒரு டைரெக்டாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பாடத்தில் கூட படித்தோம் பார்த்தீங்களா? 10வது வசனம் வாசிங்க. நம்ம பாடத்தில் ஓய்நாள் பள்ளி பாடத்தில் படித்தது நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்பொழுது இயேசு,
அப்பாலே போ சாத்தானே. ஓகே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். இன்றைக்கி நம்ம பாடத்தில் படித்தோம்ல, பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, பின்னாக போ சாத்தானே. பேதுருக்கு ஒரு பெயர் அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை வைத்து பதில் கொடுக்கிறோமா? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? எனக்கு சோதனை வந்துச்சு, ஆண்டவரை நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தான் குறைய சொல்லுகிறோமே தவிர ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே கிடையாது. சோதனை வந்துச்சுன்னா நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தேவனுக்கு தெரியுமா? யோபுவுக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க, யோபு தாங்கிக் கொள்வான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆபிரகாம்கிட்ட கேட்குறாங்க, ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது ஆபிரகாம் இதை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. அவர் அதை அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சோதித்து பார்க்குறாங்க. நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்றால் அவருக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும், நமக்கு சோதனை ஏற்படுதுன்னா அது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியும். வேற ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வாசிங்க தொடர்ந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதுவும் எப்படி சோதிக்க மாட்டாங்கன்னா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். அதான் ரொம்ப முக்கியமானது. யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்னு சொல்லி தெரியும், அதை யோபு தாங்கிக் கொள்வான்னு சொல்லி தெரியும். இன்றைக்கி நமக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னா அந்த சோதனையை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கடவுளை என்னால் இது தாங்க முடியாது, எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கத்தலாம். ஆனால் வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு நாளும் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனையை கொடுத்து அதை தாங்குவதற்கு கொடுத்துட்டு சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை இருந்தது. இன்னும் நிறைய சோதனைகளை கேள்வி மூலமாக பரிசேயர் சதுசேயர் இயேசு கிறிஸ்து வந்து கேள்வி கேட்பாங்க, அதன் மூலமாக அவரை சோதித்து பார்ப்பாங்க. அநேக பாடங்கள் நம்ம படித்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட செய்தி முடிந்த பின்பு நேற்றைய பிரசங்கத்தில் நம் போதகர் எதை குறித்து சொல்கிறாங்கன்னா, சோதனை, அதாவது கடைசி ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு 7 வருடம் நம்ம ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுப்பாங்களாம். எப்போ? ஆலயத்துக்கு வரும்போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வரல அப்படின்னா நம்ம இப்போ நோய் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வெளியே வச்சு ஒரு சின்ன ஒரு கேள்வி பதில், அது டிஸ்கஷன் இல்லாமல் இது இல்லாமல் ஒரு கேள்வி வருகிறது. கேள்விக்கு பதில் பாஸ்டர் கொடுக்குறாங்க. நம்ம எப்போலாம் இந்த சோதனை நோய் வருதோ நம்ம அப்போலாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட வருவோம். பார்த்தீங்களா? அதுதான் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு பலன் கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட மிகவும் நெருக்கமாக வருவோம். நம்ம நெருக்கமாக வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த உண்மையும் உத்தமமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் கொடுப்பாங்க. அந்த நோயிலிருந்தோ இல்லை சோதனையிலிருந்தோ அந்த ஒரு பாவத்திலிருந்தோ ஒரு விடுதலை கொடுத்து, முற்றிலுமாக ஒரு விடுதலையை கொடுத்து இன்னொன்று ஆண்டவரிடத்தில் அதிகமாக நெருங்கி வர தேவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. யோபு வாழ்க்கையை பார்த்தாச்சு, ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தாச்சு, தானியேலையும் பார்த்துருக்குறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை இருந்தது. இன்றைக்கி நம்ம காணிக்கை எடுக்கும்போது கூட நம்ம மல்கியா 3:10 மறுபடியும் சொல்கிறாங்க. அநேக நேரங்கள் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். காணிக்கை கொடுப்பதன் மூலமாக நம்ம இதை
என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கும் நமக்கும் சோதனை. என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து பிலிப்புவை குறித்து ஒரு காரியம். இயேசு யோவான் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். எங்கே ஒரு சம்பவம், பிலிப்புவை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. அப்பம் எங்கே கொள்ளலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இருந்த போதிலும் கேள்வி சோதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், ஏன் கடவுள் இதை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நல்ல மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியும் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தேவனுக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு இந்த சோதனையை கொடுக்குறாங்க. நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம யாருமே இல்லை, நான் சோதனையில் இருக்கும்போது நம்மகிட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சாத்தானுக்கு வசனத்தின் மூலமாக பதிலளித்தாரோ இன்றைக்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மோடு யார் இருக்கிறார்? எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். பிரதான ஆசாரியர் நம்மோடு இருக்கும்போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். வெளிப்படுத்துதல் புத்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த சபைகளுக்கும் சோதனை இருக்கும். வசனம் ஒவ்வொரு சபையை குறித்து சொல்லி முடித்தது பின்பாக ஆவியானவர் சபைகளுக்கு முடிக்க முடியுங்களா? எல்லாரும் 2-3 பேர் தான் சொன்ன மாதிரி இருக்கேன். வசனத்தை நம்ம அதிகமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வாசிச்சிடலாம். ஒரு கண்டினியூஸாக ஒவ்வொரு சபையை சொல்லும் போதும் இந்த வசனம் மறுபடி கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது அதிகாரம் நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து நம்ம சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 11வது வசனம் 7வது வசனத்தில் இருக்குது, 11வது வசனத்தில் இருக்குது. நம்ம 11வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேதாகமம் கையில் வைத்திருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்னோடு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், சேதப்படுவதில்லை என்றது. அப்படியே ஒவ்வொரு வசனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு காது இருக்குதா இல்லையா? நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்றைக்கி நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக நம்மளுடைய கிரியைகள் அல்ல. மீண்டும் வாசிங்க, கலாத்தியர் 6:4. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நம்ம சோதித்து பார்க்கிறோமா? நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது நம்ம எப்படி சோதித்து பார்க்கணுமா? கர்த்தருக்கு எது பிரியமானதுன்னு சொல்லி நம்ம சோதித்து பார்க்கணுமா? கலாத்தியர் 6:4 நம்ம என்ன படித்தோம்? அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மற்றவனை நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவர் அன்னைக்கு வசனத்தினால பதில் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்?
நம்மை நாமே நம்மளுடைய கிரியைகளை நம்ம வந்து சிந்தி பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா இல்லையா அப்படின்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? யோசித்து செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம சோதிக்கப்படும் போது கர்த்தருக்கு பிரியமானதாக நம்ம செய்கிறோமா, வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமா, சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டுமாக யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ சோதனை வந்து நம்ம சந்தோஷமாக எண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளணும். தாங்கிறதுக்கு பலன் கொடுப்பாங்க தேவன். மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறு எந்த சோதனையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அப்படி சோதனை இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து எப்படி தப்பிக்கொள்வதற்கு அதை வழியும் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அது குறித்து என்ன பண்ணணும்? தேவன் எனக்கு சோதனை கொடுத்தாங்க, நான் வசனம் தெளிவாக சொல்லுது. 3வது வசனம், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி சந்தோஷமாக எண்ணணுமா? மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இதன் மூலமாக நம்மளுடைய விசுவாசம் பலப்படும். விசுவாசத்தின் தகப்பன், அவருக்கே சோதனை. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், அப்படியே அவங்களுக்கு சோதனை இருக்குது. நம்ம ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்துவே சோதிக்கிறதற்கு ஆட்கள் இருந்தாங்க. நம்ம ஏமாத்திரம். நம்ம யோசிக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இதன் மூலமாக இந்த பலவிதமான சோதனையில் அகப்படும் போது நம்மளுடைய விசுவாசம் இன்னும் பலப்படும். அந்த விசுவாசத்தின் மூலமாக பொறுமை நமக்கு கிடைக்கப்படும். நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்ய வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? முதல் பகுதி மட்டும்தான் வாசித்தோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பிசாசை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது. அவன் ஓடி போக மாட்டான். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசு நம்மளை விட்டு போகும். சோதிக்கப்படுகிற மனுஷன் நம்ம சிந்திக்க வேண்டும். தேவன் அநேக நேரங்களில் நம்மளுக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனைகள் நம்ம எப்படி கடந்து வருகிறோம், அந்த சோதனை நிமித்தமாக நம்மளுடைய விசுவாசம் எப்படி பலப்படுகிறது, அந்த சோதனை நிமித்தமாக நம்மளுடைய பொறுமை எவ்வளவு பெரிதாக காணப்படுகிறது, நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.